அறிவு பிறந்ததெல்லாம் கேள்விகள் கேட்டதாலே. வணக்கம் அன்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன். பறக்கும் பறவைகள் நீயே, படரும் கொடிகளும் நீயே, சிரிக்கும் மலர்களும் நீ. பறவைகளும் வௌவால்களும் பறப்பு திறனின் பரிணாமம். மிக பழமையான காலத்தில் நிலத்தில் மட்டுமே வாழும் உயிரினங்கள் இருந்தன. ஆனால் இன்று நாம் வானில் பறக்கும் பறவைகளையும் வௌவால்களையும் பார்க்கின்றோம். இவை எப்படி பறக்கத் தொடங்கின? இவை ஒரே வகையான உயிரினங்களா அல்லது ஒவ்வொன்றும் தனித்தனி வழியில் பரிணாமம் அடைந்ததா? இந்த விஷயங்களை இன்று நாம் ஆராயப் போகின்றோம். பறவைகளின் பரிணாமம். பறவைகளின் பறப்புத்திறன் சுமார் 150 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே உருவானது. பறவைகள் டைனோசார்களுடன் நெருங்கிய தொடர்பு உடையவை. குறிப்பாக ஆர்க்கியோபெட்ரிக்ஸ் என்ற உயிரினம் பறவைகளுக்கும் இராட்சத ரபட்டார்களுக்கும் இடைப்பட்ட ஒரு பரிணாம இணைப்பாக கருதப்படுகின்றது. இதற்கு சிறகுகள், இறகுகள் மற்றும் பறக்கும் திறனும் இருந்தன. ஆனால் பறவையின் தோற்றம் முற்றிலும் அதேபோல் இல்லை. பறப்பதற்காக பறவைகளுக்கு சில மாற்றங்கள் ஏற்பட்டன. எடையை குறைக்கும் வலுவான எலும்புகள், வலுவான மார்பு தசைகள் மற்றும் ஹாலோ எலும்புகள் ஆகியவை பறப்பதற்கு அவைகளுக்கு உதவின. இறகுகள் முதலில் வெப்ப கட்டுப்பாட்டுக்காக உருவானதாக நம்பப்படுகின்றது. ஆனால் பின்னர் அவை பறக்கவும் உதவத் தொடங்கின. வௌவால்களின் பறக்கும் திறன். வௌவால்கள் பறவைகள் அல்ல, இவை பாலூட்டிகள், அதாவது தாய்ப்பால் ஊட்டும் உயிரினங்கள். ஆனால் வௌவால்கள் மட்டும் பறக்க தெரிந்த ஒரே பாலூட்டி. இவை சுமார் 50 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் பறக்க ஆரம்பித்தன. வௌவால்களின் சிறகுகள் பறவைகளை விட வேறுபட்டவை. இவைகளின் கைப்பற்றிகளின் விரல்கள் நீளமாக மாறி அதன் மேல் படர்ந்துள்ள மென்மையான தேய்மான தோலால் மெம்பரன் உருவாக்கப்பட்டவை. இதனால் இவை மெல்லிய தோலுடன் கூடிய சுருட்டும் மடிப்பும் கொண்ட வகையிலும் காணப்படுகின்றன. ஒத்துப்போகாத ஆனால் சமமாக தோன்றிய பரிணாமம். பறவைகளும் வௌவால்களும் பறக்கத் தொடங்கிய வழி சமனாகிய பரிணாமம், கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் எனப்படுகின்றது. அதாவது இரண்டுக்கும் பரம்பரை உறவுகள் இல்லை. ஆனால் ஒரே சூழ்நிலைக்கு ஏற்ப ஒரே மாதிரியான தீர்வுகள் அவைகளுக்கு உருவானது. இரண்டும் வானில் பறப்பதை அடைவதற்காக தத்தம் முறையில் தங்களை மாற்றிக்கொண்டன. நிறைவாக, பறப்பு திறன் என்பது வெறும் சிறகுகள் மட்டும் அல்ல, அது ஒரு முழுமையான உடல் அமைப்பின் மாற்றம். பறவைகளும் வௌவால்களும் இந்த திறனை உக்கிரமாக அடைந்தன. இவற்றின் பரிணாம பயணம் இயற்கையின் புத்திசாலித்தனத்தையும் வாழ்வதற்கான போராட்டத்தையும் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகின்றது. நன்று நண்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.